தோழமைகள் அனைவருக்கும் வணக்கம். இது அபியின் சமையலறை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். பயணத்தின் தொடர்ச்சியாக இன்றைக்கு பாசிப்பருப்பு இனிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்: அரை கப் பாசிப்பருப்பு, அரை கப் நெய், 1 கப் வெள்ளை சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு. இதுக்கான செய்முறைக்குள்ளே இப்போ போகலாம். முதல்ல இந்த பாசிப்பருப்பை நல்லா நம்ம குக்கரில் போட்டு வறுத்துடலாங்க. இப்போது இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ரொம்ப செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம போட்ட பருப்பு அளவை விட ஓரளவுக்கு சின்னதாக இருக்கும், அந்த பக்குவமே போதுமானது. இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை கழுவியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நல்லா பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டுடலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 விசில் மூடி போட்டு வேக வச்சிடலாம். மூடி போட்டாச்சு. இப்போ விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போது ஸ்டீம் நல்லா போயிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி இருக்குன்னு. சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போது இதை கரண்டியை வச்சு நல்லா மசிச்சிடலாம். சிலர் மிக்சியில் போடுவாங்க, நான் மிக்சியில் போடலை. அது ரொம்ப பேஸ்ட் ஆகிடும். இந்த அல்வா சாப்பிடும் போது இந்த பருப்போட ஒரு சின்ன இது கடிப்படுற மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் மிக்சியில் போடலை. இதுவே நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா மசிச்சிடணும். இப்போது கடாயை வச்சு முந்திரி பருப்பு வறுக்க ஆரம்பிச்சிடலாம். முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு முதல்ல நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பை ஆட் பண்ணி நல்லா ஒரு கோல்டன் கலரில் அதை வறுத்துடலாம். நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இதே கீழே நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவை 1 நிமிஷம் வறுத்துடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வருங்க. இப்போது அந்த மாவு நெய்யை நல்லா உள்ளெழுத்து பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம அந்த வேக வச்ச பருப்பை இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பை இதோட ஆட் பண்ணியாச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது மாவு இந்த பருப்போடு ஃபுல்லாக ஒட்டி வந்துருச்சு. இப்போது அதுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். சர்க்கரையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று கலந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி பதமாக தெரியும், ஆனால் கடைசியில் நல்லா கெட்டியாகி வந்துடும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீயை ஆட் பண்ணி கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போது 1 ஸ்பூன் கீ நான் ஆட் பண்ணி இப்போ கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போது அந்த கீயை ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ அடுத்த ஸ்பூன் நெய் போட்டுடலாம். நெய் போட்டு இதையும் கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போது அடுத்த பேட்ச் நெய்யை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுட் கலர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அந்த கீயையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போது இந்த நேரத்தில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் இதில் ஆட் பண்ணிக்கோ. கடைசியாக நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு. பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக ஒரு அசோகா அல்வா தயாராகிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் செய்து பார்த்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அழகான சமையல் வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.